இந்த நாட்டை குறையே இல்லாமல் ஆட்சி செய்து வரக்கூடிய எனது அண்ணன் ஆலங்காரனுக்கு தங்கையாக அலங்காரி என்ற பெயரோடு குறையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் இந்த அண்ணனை சந்திப்பது வழக்கம். அண்ணா வீட்டிற்கு வந்து விட்டோம். எங்க கொஞ்சம் கொஞ்சம் இறங்குது. இறங்கலையா போகுது? நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். எப்படியாவது என் மானத்தை காப்பாத்துறாங்க. யாரு நினைக்காத. யாரு? எங்க மாமாவோனா. மாமானா அப்ப எங்க போவீங்க? போய் வந்துதான் எங்க அக்காவும் எங்க அக்கா 2 அக்காவும் கொடுத்துக்கிறான். ஒண்ணு இல்ல 2 கொடுத்துட்டியா? ஒரு ஒண்ணு அவங்க தம்பி ஒண்ணு கொடுத்துக்கிறான். என்ன காசு கொடுத்துறாத. ஒன்னையா நான் காசு அப்படி மலர் பாதம் பணிந்தேனே பையன் கேக்குறான். உட்காந்துங்கிறவன் கேக்குறான். அவரு ஆம்புடா கொண்டாட்டிய அப்படியா? அவன் சொல்றான். அவர் உட்காந்துக்கிறாரு. அது குழந்தை தெரியாது. நீ என்ன சொல்லி இருக்க வேண்டும்? என்னடா சொன்ன? நான் சொன்னேன் அவதான் குழந்தை தெரியாது சொல்லிட்டான். விளக்கமா சொல்ல வேண்டியதுதானே. அவங்க கொண்டாட்டிப்பா இவங்க ஆம்படியா.
அலங்காரின் கோடி நமஸ்காரங்களை நீ வாழ்த்துங்கள் என்ன எவ்வளவு அழகாக தங்கை ஓடி வந்து பாதத்தை பணிகிறார். இன்னொரு தும்புள் தும்புடா பாவி. நாங்க இன்று போல் என்றென்றும் நீடூடி வாழ வேண்டும் அம்மா. சந்தோஷம் அண்ணா. இந்த தங்கை அடுத்த காரணம் என்ன? எதற்காக அழைத்தீர்கள்? நீ கூடி சீக்கிரம் செத்து போடுவாய். செத்துருவாய். சீரும் சிறப்புமாக செத்துருவாய். சீரும் சிறப்புமாக. ஏய், எங்க தமிழை காத்துக்கிட்டேன்? நான் சூத்த குத்துட்டு வாய புண்ணா ஆயிக்கிறேமா? வாய குத்துட்டா. சரி ஏண்டா, எதுக்காகடா கூப்பிட்ட? ஏய், சென்ட் அடிச்சு வந்தா நல்லா மத்த சென்ட் போடுது. வர வழியில சாக்கடையில விழுந்துட்டாமா. அப்படியா அண்ணா? நடந்து வர வழியில சாக்கடையில விழுந்துட்டா. வேற ஒண்ணும் இல்ல. சரிண்ணா சரி, அதெல்லாம் போகட்டும். அம்மா தாயா ஏய், எஜமானா, யாரா இருக்கிறது? தங்கச்சி வெகு நாட்களாகவே இந்த அண்ணன் மனசுல ஒண்ணு இருக்குதுமா. அப்படி என்ன என்ன தெரியுமா? ஒயின் ஷாப்புக்கு நீ வரணும். அந்த மத்த ஒண்ணுதுன்னா யாரு ஒயிட் ஷாப் வரனா? அந்த மத்த ஒண்ணு மூளை இருக்குதா எங்கயாவது? இல்லம்மா சொல்லலாமா? என்ன பார்த்தா எப்படிதான் இருக்கு? தாயே மாரியா தாத்தாயே, நீ கோவிலுக்கு லீவு போட்டியோ நீ வேலைக்கு போட்டியோ? கோயில போய் ஒரு கேமரா வச்சுட்டு வந்தது, அதை எங்கெல்லாம் போறான்னு பாப்பேன். மூச்சு அவங்க என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? எதுவா இருந்தாலும் தங்கையாக இருந்து நான் நிறைவேற்றி வைக்கிறேன். வளர்ந்து தக்க பருவம் அடைந்து விட்டாய். ஆகையால் உனக்கு ஒரு திருமணம் செய்து பார்க்க வேண்டும். இதுதான் இந்த அண்ணனுடைய ஆசை. என்னடா பண்ண தங்கச்சிய? காரி துப்புது குழந்தை. உன்னதாண்டா. ஏன்டா என்னடா பண்ண? என் புத்தி காரி ஏமா அவனை காரி துப்புற? வாழ் நாளுடனே என்னடா அழுவுறா? அழுவுறதுக்கு யார் சொல்லி கொடுத்து கொடுக்க? எனக்கு ஆட்டோ தொக்கு என்னால அடிக்க முடியல. ஆட்டோ தொக்கு இல்லடா, ஹார்ட் அட்டாக். என்னால அடிக்க முடியல. ஓ மாறு கூட மாச்சு கிடக்குறேன். நல்லா இருக்குது. யார் மாறி யார் கேட்கறத? திருவிழா தஞ்சிக்க. அம்மா சரி நீ கீழே போடுற நாய் போறோம். எனக்கு யாரு? நண்பன் தானே? தம்பி மாதிரி தானே? அப்ப அவன் யார் உனக்கு? எனக்கு தெரிஞ்சிச்சு. தங்கை கிட்ட எப்படி பேசுறேன்?
ஏமா அழுவுற? என்னமா போன் எடுத்துறேன். ஏமா எப்பொழுது பார்த்தாலும் கல்யாணம் 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 சொல்றீங்க. ஆமா அது தவறானது கிடையாது. உன்னுடைய ஆசை சரியான ஆசை தான். ஆனா எனக்கு மாப்பிள்ளை கொடுக்க, என்ன மருமகளை ஏத்துக்க எல்லாரும் என்ன கியூல நிக்கிறாங்க. வரவங்க எல்லாம் போறாங்கடா, போறவங்க வராங்கடா. ஒருத்தர் கூட வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லிட்டு போறாங்க. பாக்குறவங்கள கேவலமா பேசுறாங்க. வரவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க, போறவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. அக்கம் பக்கம் எல்லாரும் கேவலமா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? திருடன் தங்கச்சி, கொள்ளக்கார தங்கச்சி, கொள்ளக்கார தங்கச்சி, குடிகார தங்கச்சி. ஐயோ அத்தை பொண்ணா, ஐயோ வேணாம். அவங்க அண்ணன் இருக்கானே, அவங்க பெரிய தாலி அத்தை பையன் கேக்குறாங்கடா. இதெல்லாம் நியாயமா? இப்படி எல்லாம் கேக்குறாங்களே, எனக்கு யாருமா பண்ணிருப்பாங்க? யாருடா என்ன கட்டிக்கிட்டு போவா? கடைசி வரைக்கும் நான் இப்படியே வாழ விட்டு உங்க வீட்லயே இருக்க வேண்டியதுதான். இந்த நாட்டு மக்கள் எப்பவுமே வாழ்ந்தாலும் ஏசு, வாழ்ந்தாலும் ஏசுமா. விடுமா, அவங்க ஒண்ணு இல்லாதது சொல்லல, இருக்கிறதான்னு சொல்றாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் குடி குடி குடினாரு. ஏய் எங்க அண்ணன் கூட நல்லவர் தான்டா. ஓ கூட எப்ப சேர்ந்தாலும் எங்க அண்ணன் குடிச்சவராக்கத்தே நீ தான்டா. பெரியவங்க எழுதுமா சொல்லிருக்காங்க, கஷ்டப்பட்டு குடியும் குத்தணுமா இருறா முதல் சொல்றாங்க. அது இல்லைன்னா உலகம் கிடையாதுமா. அது இருந்தாதான் ஒரு செத்தாலும் அதுக்குதான், ஒரு கருமானம் அதுதான் முன்ன வந்து உட்காருவாங்க. அந்த சரக்கு தான். ஒரு கல்யாணம் கூட என்ன மச்சா இருக்குதா வீட்டுல? நல்லதுக்கும் அதான் கெட்டதுக்கும் அது இல்லைன்னா உலகமே இல்லம்மா இப்ப. ஆமா நீங்க நல்லா போறீங்க. சொல்றது உண்மைதான். இப்ப இந்த ஐயா இறந்துட்டாரு, இவருக்கு பையன் இருக்கிறாரா? பையன் இல்ல. சப்போஸ் ஒருவேளை பையன் இருந்தா என்ன பண்ணுவான் தெரியுமா? ஏறி உட்காந்து தென்னை எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை கோட்டு சொல்லணும், யாருக்கு என்ன ஏது எவ்வளவு செலவாகும் அப்படின்னு என்ன பண்ணுவான்? செலவு கணக்கு போடுவான். கணக்கு போட்டு வாங்கி வச்சிருவாரு. அதுவே அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தால் அது எங்கேயோ கட்டி கொடுத்திருப்பார். ஆமா, அந்த குழந்தை வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே என்ன பண்ணுமா? ஐயோ கடவுளே, தண்ணி சாப்பிட கூடாதா, யாரும் போக கூடாதா அப்படின்னு அந்த குழந்தை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினதா அந்த வீடு என்ன வீடா இருக்கும்? சாவு வீடுனே தெரியுமா நிறைய பேருக்கு. ஆமா, புரியுதா? ஒரு கோழி பத்தி சொல்லிக்கிறேன். அது இல்லமா, ஒரு பெண்ணு வந்த உடனே அந்த ஊரு அந்த வீடே சாவு வீடுன்னு அப்பதான் அந்த ஊருக்கே தெரியும். புரியுதா? இன்னும் அதெல்லாம் சொல்லிட்டு போனா பொழுது வெடிஞ்சிடும். தங்கச்சி, இனிமுதல் கொண்டு இந்த அண்ணன் உனக்காக குடிக்க மாட்டேன், எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், திருட மாட்டோமா? உண்மைதானே? நாடு நாடாக சுற்ற போகின்றேன். உண்மைதானே? உனக்கேற்ற மணவாளனை தேடி வரப்போகின்றேன். இதுவே சத்தியம். இது மட்டும் போதுனா போதாது. அவ்வளவு சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன். நான் உழைக்கிறது போறது எல்லாமே சத்தியமா சொல்றேன். உனக்காகவே பேங்க்ல போட்டு வச்சுக்கிறேன். எனக்காகவா? என்னடா போட்டு வச்சிருக்கிற? அப்படியே என்னம்மா? டாஸ்மார்க் பேங்க்ல போட்டு வச்சுக்கிறேன். இது எப்ப தரமாங்க? டாஸ்மார்க் பேங்க் நான் மணி 12 மணி ஆச்சுன்னா போய் போடுற எதுக்கு போடுறோம்? எதுக்கு? திடீர்னு நான் செத்துட்டா எனக்கு கல்யாணம் என் முன்னாடி தாலி ஆகுதுனால விதவி பணம் வந்து சும்மா வச்சு நம்ம அப்படி போடுறோம், இப்படி கொடுக்குறோம். இனிமேட்டு என் சத்தியமா சொல்றேன், இனிமேட்டு குடிக்க மாட்டேன். இது சத்திய குடிக்க மாட்டேன். சத்தியமா குடிக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் குடிக்க மாட்டேன். கேட்டுக்கா, என் வீட்டுனா ஒரு சைக்கிள் கொடுத்து எப்ப 300 வரைக்கும் போய் ஒரு புல்லு வாங்கி வந்துருப்ப சொல்லி வீட்டோட குடிச்சு பத்துக்கிறேன். நீ போய் வாங்கி குடிக்க மாட்டேன். ஒயின் ஷாப் பக்கமா திருப்ப மாட்டேன். யாருக்கிட்ட கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு படுத்துக்குவேன். வீட்டுல பேர் குடிக்கிறது இல்லையா? அங்க போய் குடிச்சதமா குடிக்காரன் பேரு அறிவு இருக்குதாடா உனக்கு? டேரி வாயா, மூஞ்சி முகரையும் பாரா. உன்னை பெத்தாங்களா இல்ல எங்க அக்கா அவங்க தங்கச்சி அயல்நாடு செல்கின்றேன். உனக்கு ஏற்ற மணவாளனை தேடி வருகின்றேன். அது வரையே நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. நாளைக்கு ஆடு மலவன சொல்ல சென்று ஆடி பாடி விளையாட்டு விட்டு வரேன். நீங்க நல்லபடியா சென்று அதுக்கான மகனை தேர்ந்தெடுத்து வைங்க. நான் போயிட்டு வரேன். தங்கை உன் பொறுப்பில் விட்டு செல்கின்றேன். குழந்தை எங்க போய் சேர்க்கணும் சேர்த்துறேன். எங்க போய் சேர்க்கணும்? டபுள் மீனிங்ல இருக்கே. சத்தியமணி விட்டு இனிமேல் குடிக்க மாட்டேங்க. நான் வரும் வரை பொறுப்போடு பார்க்க வேண்டும். ஒருவேளை என் தங்கைக்கு ஏதாவது இன்னல் நேர்ந்தால் இது என்னது? இந்த சாட்டையால் 12 டசன் அடி உனக்கு. 12
12 10 அப்ப 24 டசன் சரியா தேங்க ஒரு 3-4 குடு தங்கச்சி வரட்டுமாப்பா சரிங்கடா அண்ணா பத்திரமா போயிட்டு வாங்கடா பாய்